ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா உமன் ப்ரோமெட்ரிக்கில் கேட்குற முக்கியமான சிலபஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் உமன் ப்ரோமெட்ரிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 10 கேட்பாங்க. தென் மெடிக்கல் நர்சிங், அதாவது மெடிக்கல் சர்ஜிக்கல் நம்ம படிச்சிருப்போம். இதில் மெடிக்கல் தனியாக, நர்சிங் சர்ஜிக்கல் தனியாக. ஸோ மெடிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா 14 கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் சர்ஜிக்கலில் 14 கொஷின். அண்ட் மெட்டர்னிட்டி அண்ட் மிட்வைஃப்ரி, ஏஎன்சி, பிஎன்சி, இன்டர்நேட்டல் எல்லாமே சேர்த்து எத்தனை கொஷின்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பீடியாட்ரிக் நர்சிங்கில் வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் கேர்லேருந்து 10 கொஷின்ஸ், சைக்காட்ரிக்லேருந்து 8 கொஸ்டின்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த்லேருந்து 10 கொஸ்டின்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து 10 கொஸ்டின்ஸ், ரிசர்ச் அண்ட் எபிடமியாலஜியில் 8 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ உமன் ப்ரோமெட்ரிக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா 50 மார்க்ஸ், பட் நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னா 60 மார்க்ஸ் அவுட் ஆஃப் எடுக்கணும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அதிகமாக கேட்பாங்க. இதில் கம்பல்சரி வருது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் பொறுத்தளவு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷன்ஸ் இருக்கும். தென் மெடிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக கேட்குறது ஜிஐலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த 2 சிஸ்டமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜிக்கலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பீடியாட்ரிக்கில் வர்ற இந்த கிளெஃப்ட் பேலட், தென் ஆம்புடேஷன், கிரச் வாக்கிங், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. தென் மெட்டர்னிட்டி பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா லோக்கியா ரூப்ரா, பிஎன்சி கேட்பாங்க. தென் நம்மளுடைய சர்விக்கல் டைலிட்டேஷன், அதை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. பீடியாட்ரிக் நர்சிங்ஸில் கண்டிப்பாக மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் இருக்கும். மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் இல்லாமல் கொஷின்ஸ் இருக்கவே இருக்காது. தென் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேட்டரை பற்றி கொஷின்ஸ் வரும். தென் சேச்சுரேஷன் அண்ட் பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி கேரில் வந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்றது. தென் சைக்காட்ரி பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து டிப்ரெஷன் மேனியாலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் கம்யூனிட்டி ஹெல்த்தில் வந்து ஆல் ஓவரையும் சேர்த்து வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படின்னு வந்து நீங்கள் கொடுப்பீங்க ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. தென் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேட்குற விஷயங்கள் வந்து இப்போ நர்சிங் சூப்பர்வைசர் அண்ட் கேடர் அந்த மாதிரி எல்லாம் எப்படி போவாங்க, யார்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்பாங்க. ரிசர்ச் அண்ட் எபிடமியாலஜி கண்டிப்பாக கோஹார்ட் ஸ்டடி அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டடீஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. டேரக்டாக ஸ்டடி கொடுத்துருவாங்க, இது என்ன டைப் ஆஃப் ஸ்டடின்னு கேட்பாங்க. தென் மீன் மீடியன் மோட் கேட்பாங்க. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.